நிறைய பேர்த்துக்கு குடும்பத்துக்குள்ளே ஈகோ. வச்சுக்காதம்மா, வச்சுக்காதீங்க பிரதர். இந்த ஒரு வாழ்க்கை தான், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப். உனக்கு அந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவங்க கிட்ட எதுக்கு ஈகோ வச்சிட்டு இருக்க? எல்லாருக்கிட்டையும் இறங்கி போவாங்க வைஃப்ட தவிர, எல்லாருக்கிட்டையும் பணிஞ்சு போவாங்க ஹஸ்பண்டை தவிர. ஏன் ஏன் யாரை எரிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை தான் எரிச்சுக்கிட்டு இருக்க. யூ ஆர் கில்லிங் யுவர் செல்ஃப். நான் எப்பவும் ஒன்று சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. ஹஸ்பண்ட் கேளுங்க, உன் மனைவி கிட்ட தோத்திட்டு நான் வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன். மனைவிமார் கேளுங்க, உங்க ஹஸ்பண்ட் காலில் விழுந்துட்ட அவன் தூக்கி தலைமையில அவனே வச்சிருவான். ஆமே. ஆண்கள்கிட்ட சொல்றேன் கேளுங்க, உங்க மனைவி கிட்ட தோத்துருங்க. அவங்க சண்டை போடுறாங்களா, சரிம்மா நீ சொல்றதாம்மா கரெக்ட்னு சொல்லி பாருங்க, சாயங்காலம் மட்டன் பிரியாணி ரெடியா இருக்கும். அதே மாதிரி பெண்கள் சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட் காலில் விழுந்துட்டீங்கன்னா தூக்கி தலை மேல வச்சிரும். இதான் ஆம்பளைகளுடைய குணம். சொல்லி போய் பாருங்க. நீ ஒன்றும் ரூஸ் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி பாருங்க, ஆப்கானிஸ்தானில் குண்டு வாங்கி வந்து மட்டை மேல வச்சிருவான். ஆனா ஒரு பேக்கை பார்த்து கூட, நீ யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, 1000 பேர் இருந்தானுங்க, எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க, அவன் ரத்தத்தை வித்துட்டாச்சா ஏதோ ஒன்று பண்ணிடுவான் அவனுக்கு. இதான் ஆம்பளை. தேவ பிள்ளைகளே, throw away the ego, live your life, enjoy your life. என்ஜாய் பண்ணு. கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை மகிழ்ச்சியா, ஹாப்பியா தூக்கி மண்டையில தூக்கி வச்சு நெஞ்சில தூக்கி வச்சு எதுக்கு போராட்டம்? இறங்கி போ. பக்கத்துல பார்த்துவாங்க, இறங்கி போ. என்ன சத்தமா சொல்றீங்க பாத்தீங்களா? பேய் எப்படி இருக்கு பாரு மண்டையில, இன்னும் வெளியே வரல. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால ஈகோ வெளியே போவதாக. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ள இருக்க ஈகோ பிசாச நான் துரத்துறேன். என்குள்ள இருக்க ஈகோ பிசாச நீ துரத்து. ஆமே. மாத்தி மாத்தி துரத்திக்கணும் இந்த பேய. அப்பப்போ மண்டையில வந்து ஏறி உட்கார்ந்து. சில ஆளுக்கு என்கிட்டே கோவம், பாஸ்டர் கிட்டே ஈகோ. அன்னைக்கு பாக்குற ஒரு அம்மா, நீ இப்படின்னா அப்புறம் நான் எப்படி பண்ணுவேன்? வேளங்கிற தேவராஜ்யம் அற்புதமா கட்டப்படும், அற்புதமா தேவராஜ்யம் கட்டப்படும். throw away your ego. So I will throw away my ego. குப்பை மாதிரி தூக்கி வீசிடு. ஆமென். ஹalleluya, hallelujah. Love your life. So I will love my life. I will celebrate my life because it is given by God.